ஆல்ரெடி வீடியோல சொல்லிருப்போம்ல ஸ்கேம் பண்ணோன்னு. இந்த ஃபேக் பேட் பேனர்ஸ் வச்சுதான் ஸ்கேமிங்கே பண்ணியிருக்கோம். இதனால 6000 ரூபாய் லாபம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அக்டோபர் 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட 2 கஸ்டமர் வந்து பேட் பேனர் பை பண்ணிருப்பாங்க. அவங்க அப்பயே ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணி தான் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு லூஸ் மோஷன், ஏர்னஸ், அதுக்கப்புறம் யூரின் ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குது. இதெல்லாம் அவங்க டவுட் ஆகி திருப்பி அதை ஸ்கேன் எடுத்து பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போ இது ஃபேக் ப்ராடக்ட். நம்ம வாங்குறப்ப இது வெரிஃபைட் ஆச்சு, இப்ப மட்டும் எப்படி ஃபேக் வருதுன்னு என்கிட்ட வந்து கேட்டப்போ எனக்கும் இதே டவுட். நம்ம வாங்கின டீலர்கிட்ட போய் பேசினப்போ அவங்க இதான் சொன்னாங்க, நீங்க வாங்குறப்ப இது ஸ்கேன் ஆச்சு, இப்போதைக்கு நான் இதை எதுவும் பண்ண முடியாது, நீங்க அப்பயே பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இது வந்து கவுண்டிங் ஃபேக் மெத்தட்னு. இதனால நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி நான் 6000 லாபம் சொல்லியிருப்பேன். அது நமக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த டீலருக்கு தான். நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கின பசங்களுக்கு நம்ம ரீஃபண்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான தப்பு இனிமே நம்ம ஷாப்ல நடக்கவே நடக்காது. இதுக்கப்புறம் நம்ம வாங்குற ஒரு பொருளுக்கும் 10 to 50 டைம்ஸ் ஸ்கேன் பண்ணி ஒரு 3 to 4 போன் வச்சாச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி தான் அதை வாங்கிட்டு வருவோம். இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமே நடக்காது. அந்த டீலர் கூட இந்த கவுண்டிங் ஃபேக் மெத்தட்ல மாட்டிக்கலாம். அவர் வாங்கின இடத்துல இருந்து இது ஒரு செயின் மாதிரியானது. இதுல நம்ம தான் சேஃபா இருக்கணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். இனிமே நம்ம ஷாப்ல ஒரு ப்ராடக்ட் கூட ஃபேக்கா நுழையாது, எல்லாமே ஜென்யூனா தான் இருக்கும். நம்ம ஷாப்புக்கு நீங்க டைரக்ட் விசிட் பண்ணி பை பண்ணலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.